நான் வேணா உனக்கு 2 தோசை நல்லா நீங்க ஏன் ஊத்திடணும்? உங்க மருமக என்ன பண்றாமா? அது ஒண்ணும் இல்லம்மா, எனக்கும் அவளுக்கும் காலையிலயே ஒரு பாய் தகராறு, அதனாலதாம்மா நான் ஊத்தி தரேன். ஆமா ஆமா ஆமா, நீ ரொம்ப இடம் கொடுத்துட்ட. அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிருக்கா. நான் முன்னே நினைச்சேன் இந்த மாதிரி ஒரு நாள் பண்ணுவான்னு. ஏன் அண்ணன் எந்திரிச்சு அவளுக்கு ஒரு அறம் இல்ல? எங்கம்மா அவளையா திட்டினா? எங்க ரெண்டு பேத்தையுமே சேர்த்து திட்டிவிட்டு அவன் வேலைக்கு போய் சேர்ந்துட்டாமா. சரி சரி விடுமா, நான் வந்ததுனால கோவமா இருப்பா. ஏய், நீ வந்தனால சண்டை இல்லடி, இதனால தாண்டி சண்டை. நீ வேற ஒண்ணு, நீ பாட்டுக்கு 1க்கு 2 பேசுறா, அவ காதுல வேற கேட்டு அப்புறம் ஒன்னால ஒரு சண்டை வந்துட போதுடி. என்னால முடியலடி சண்டை வந்தா. சரி சரி விடு. ஆமா, கல்யாணம் ஆகி இங்க வந்திருக்கா, மாமியா இருக்கும் போது புருஷனும் இருக்கணும். அப்புறம் எந்த வேலையும் செய்யாம பொம்பளை மாதிரியா இருக்கா? போய் படுத்துக்கிட்டா எந்த வேலையும் செய்யல. சண்டை வந்துட்டு தான் இருக்கும், ஆனா வேலையை பார்த்துட்டுல போய் படுக்கணும். அவ சாப்பிடலன்னா யார் இருக்க போறா? அம்மா வேலை செய்யறதுக்கு இது பண்ணிக்கிட்டு போயிருக்கா. இருக்கவங்களுக்காவது சோறு அடிச்சுட்டு போக சொல்லுங்கம்மா, பசி வயிற்று கிள்ளுது. மவளே பார்த்து பேசுறீ. நீயும் சண்டை இழுத்துட்டு தான் நீ வந்து உட்காந்துருக்க, அவ காதுல விழுந்து திருப்பி இங்கே ஒரு சண்டை வந்து. வேணாம் மவளே, அமைதியா இரு, நானே உனக்கு போய் தோசை ஊற்றி எடுத்துட்டு வரேன். சரி சரி, போய் ஊத்திட்டு வாங்க. எப்பா நல்ல வேலை, நம்ம மாமியாக்கிட்ட சண்டை இழுத்துட்டோம். அதனால் பாரு இன்றைக்கி வீட்டு வேலைலாம் செய்யாமல் ஜாலியாக படுத்து ஃபோனை நோண்டுறோம். அதோட சுகமே தனி தான். இல்லைன்னு வச்சுக்க, சண்டைனாலும் உருப்படியான சண்டை இல்லைன்னு வச்சுக்க, நம்மளையெல்லாம் வேலையும் செய்ய விட்ருப்பாளுங்க. நாற்று வேறு சண்டை இழுத்துக்கிட்டு வந்து உட்காந்து கிடக்குது இங்கே, அதுக்கும் சேர்த்து வச்சு நம்ம செய்யணும். நல்லா ஜாலியாக ஃபோன் நோண்டிக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அது யாரங்க நீ 2 பேர் எட்டி பார்க்குறது? அத்தை நாத்து என்ன என் ரூமுக்குள்ளே எட்டி பார்க்குறீங்க? நீ நடிச்சுக்கிட்டு போய் சண்டை போட்டது இருங்கம்மா. சும்மா நீ வேலை செய்ய பயந்துட்டு தானே போயிருக்கா, அதனாலதான் சண்டை அடிச்சுட்டு இப்ப போய் போன் பார்த்து டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த பாட்டு கேட்டுக்கிட்டேன். மவளே விடுமவளே, நம்ம போயிட்டு நான் ரிலாக்ஸா உட்காரு, நான் போய் உனக்கு தோசை ஊத்திட்டு வரேன். மவளே வா வா வா, போலாம் மவளே. அத்தை நாத்தை கூட்டிகிட்டு போயிருங்க. அப்புறம் அவ்வளோதான், கோவம் வந்துச்சுன்னா ஃபோன் எடுத்து அவன் மண்டையில் போட்டுருவேன். அப்புறம் மண்டை டனார் ஆகிடும். கூட்டிகிட்டு ஓடிடுங்க அத்தை. காலையிலேயே என்ன டென்ஷன் படுத்திட்டீங்க, இவ வேறு அடுத்து 2வது ரொம்ப டென்ஷன் படுத்துகிறான். அப்புறம் அவ்வளோதான், வீடே ரணகலம் ஆயிருத்த. வேணாம், ரொம்ப கடுப்பேற்றாதீங்க, அழைச்சிட்டு போயிருங்க அவளை. பயந்துட்டு பேசுறா. போமா, நான் தோசை ஊற்றி எடுத்துட்டு வரேன். இப்போ இதுங்க 2 பேர்த்து கூடயும் சென்டரில் நின்றுக்கிட்டு நான் பாடுறக்கு ஐயோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வேறு என்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் கூட இருக்கிற அந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை.